8வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்முடைய எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. மிக அழகான ஒரு வசனம். தேவன் எவ்வளவாய் ஒரு மனிதனை நேசிக்கிறார் என்பதை மிக அழகாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வசனம். தம்முடைய சொந்த குமாரனையே பிதாவாகிய தேவன் நம் எல்லாருக்காகவும் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வேதம் சொல்லுகிறது? நாம் பாவிகளா இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, அல்லேலூயா, அவருடைய அன்பு என்னது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜீவனையே, என் சொந்த குமாரனையே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கும் பொழுது இந்த பூமியிலே நாம் விரும்புகிற, இந்த பூமியிலே நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை, விடுதலைகளை, அற்புதங்களை, உயர்வுகளை, மேன்மைகளை அவர் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்படி என்று ரோம் திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கேள்வியை வைக்கிறார். எப்பா, நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நீங்கள் விரும்புகிறீர்கள், உங்களுக்காக கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கும் பொழுது அப்படி ஒரே பேரான குமாரன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பிள்ளைய ஒரு உலகத்தின் பாவத்துக்காக ஒரு உலகத்துக்குரிய மனுஷன் கொடுப்பானா? ஒரு உலகத்தில் ஒரு மாற்றம் வருவதற்காக, அல்லது ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஒரு மாற்றம் வருவதற்காக ஒரே ஒரு பிள்ளைய வச்சிருக்கிறவங்க, அந்த ஒரு பிள்ளைய வச்சிருக்கிறவங்களா நீங்க பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஒரு பிள்ளை தான் இருக்கு. அல்லேலூயா. அப்படியே ஒரு பக்கம் பார்த்தா என் மனைவி கொஞ்சிக்கிட்டே இருப்பா, இன்னும் கொஞ்சம் கேப்பு கிடைச்சா நான் கொஞ்சம் கொஞ்சிக்கிட்டு அடப்பேன். இந்த ரெண்டுக்கு இடையில கம்பெடுத்து வெளுத்துருவேன். ஏன்னா வசனம் என்ன செய்யுது? ரொம்ப பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை. அப்போ ரொம்ப நேசிப்போம், பிள்ளையை தூக்கி கொஞ்சம் அதெல்லாம் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதெல்லாம். ஏன்னா ஒரு பிள்ளை அப்படிங்கிறதுனால அது ஆண் பிள்ளை அப்படின்னா ரொம்ப என்ன செய்வோம்? டேக்கர் பண்ணுவோம், பிள்ளைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வோம், ஆனாலும் வெளுத்துருவேன். இப்போ ஏன் இதை சொல்றேன்னா, இந்த ஒரு பிள்ளையை நான் இவ்வளவாய் நேசிக்கும் பொழுது அந்த ஒரு பிள்ளையை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது எந்த ஒரு தாயாலும் என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு தகப்பனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் பிதாவாகிய தேவன் உலக மக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய மனுக்குலத்தின் மீட்புக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை அவர் நமக்காக தந்தபடியினாலே அவருடைய அன்பு என்ன அப்படிங்கிறதை நாம் அதில் புரிந்து கொள்ளுகிறோம். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளையே நான் உனக்கு தந்திருக்கும் பொழுது நான் இந்த உலகத்தில் மற்ற ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தராதிருப்பது எப்படி? கண்டிப்பா தருவார். ஆனா அதே நேரத்தில் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளையும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான ஆலோசனைகளையும் பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நமக்காக வைத்திருக்கிற உன்னதமான சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களை இந்த பரிசுத்த வேதாகமத்துக்குள் வைத்து கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வாக்குத்தத்தங்களை கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பலவீனத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பலவீனத்திலிருந்து நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான வாக்குத்தத்தங்களை இந்த பரிசுத்த வேதாகமத்துக்குள் வைத்திருக்கிறார். ஒரு பிசாசுடைய போராட்டத்துக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த பிசாசுடைய போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிற நீங்கள் அந்த பிசாசுடைய கிரியைகளை கண்டு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த பயம் நீங்கி நீங்கள் வெற்றியாய் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ்வதற்கு ஏதுவான வாக்குத்தத்தங்களை இந்த பரிசுத்த வேதாகமத்துக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஐயா, என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்குது, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நாங்க பார்க்கவே முடியல, என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கேற்ற வாக்குத்தத்தங்களை இதற்குள்ளே வைத்திருக்கிறார். ஒரே கடன் பிரச்சனையா இருக்குது ஐயா, எப்படியாவது இந்த கடன் பிரச்சனையிலிருந்து போன வருஷமாவது வெளியே வந்துடலாம்னு நாங்க பிரயாசப்பட்டோம், ஆனா வெளியே வர முடியல. 2025க்குள்ள வந்துட்டோம், இந்த வருஷமாவது இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நாங்கள் வெளியே வந்துவிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கி கொண்டிருப்பீர்களானா, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு ஏதுவான ஆலோசனைகளை இந்த பரிசுத்த வேதாகமத்துக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்படி எந்த காரியத்துக்குள்ளே நாம் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த காரியத்திலிருந்து நாம் வெளியே வருவதற்கு, தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நல்ல வாக்குத்தத்தங்களை கர்த்தர் இந்த பரிசுத்த வேதாகமத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
அதை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், சற்று நேரத்துக்கு முன்பாக அம்மா அழகான ஆலோசனைகளை கொடுத்தாங்க. உப்பை குறித்து என்ன செய்தாங்க? பேசினார்கள். அதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சிறந்த ஒரு ஆலோசனை. இப்படி அநேக ஆலோசனைகள் இருக்கிறது. ஆனாலும் இன்று மாலை என்னுடைய சிந்தையிலே ஆண்டவர் சில ஆலோசனைகளை போட்டார். இது 2025 சூப்பராக வாழ்வதற்கு தேவையான ஒரு 3 பாயிண்ட், ஒரு 3 வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். சூப்பராக வாழணும் அப்படிங்கிறவங்க கரங்களை வயத்துங்க. வேண்டாம், சில பேருக்கு வேண்டாம் நினைக்கிறேன். நல்லா வாழணும், நம்ம புரிகிற மாதிரி நம்ம ஸ்லாங்கில் சொல்லணும் அப்படின்னா நல்லா வாழணும். சில சொல்லுவாங்க தெரியுமா, நல்லா சாப்பிடணும் அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? பந்திக்கு என்ன செஞ்சிடணும்? முந்திரணும், இல்லைன்னா கறி கிடைக்காது, இல்லைன்னா கேசரி கிடைக்காது, நல்லா சாப்பிடணும் அப்படிம்பாங்க. ஆமாம், சோத்திரம். வெந்ததை திம்போம், விதி வந்தால் சாவோம் அப்படின்னு ஒரு கூட்டம் என்ன செய்யுது இருக்கு. அப்போ இந்த 2025 நீங்கள் 1ஆம் தேதியிலிருந்து நிறைய சத்தியங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டு வந்திருக்கலாம். உங்கள் குருவானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். இந்த இடத்துல கூட மற்ற தேவதாசர்கள் அவர்கள் பேசுகிறதின் மூலம் நிறைய சத்தியங்களை கொடுத்திருக்கலாம். பற்றாக்குறைக்கு இப்போ யூடியூப்பை தட்டினாலே டெய்லி வாக்குத்தத்தத்துக்கு பஞ்சம் கிடையாது. அத்தனை வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு சிம்பிளா ஒரு 3 டிப்ஸை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில நான் சொல்ல விரும்புகிறேன். போன வருஷம் எங்கள் வீட்டில் ஒரு கொய்யா மரத்தை கொண்டு வச்சேன். நல்ல கொய்யா மரம். உங்கள் வீட்டில் கொய்யா மரம் இருக்கா? சோத்திரம். நிறைய மரங்களை வாங்கி கொண்டு வீட்டில் வச்சேன். அதில் கொய்யா மரம் ஒரு ஜாதி நல்ல அழகான ஒரு நல்ல பழம், சுவையான ஒரு பழத்தை கொண்டு ஒரு கொய்யா மரத்தை வச்சேன். அந்த கொய்யா மரத்தை எனக்கு வித்தவர் சொன்னார், 6 மாதம், அதிகபட்சம் 8 மாதம், அதுக்குள்ளே என்ன செஞ்சிடும், அது காய்ச்சிரும் அப்படின்னு எனக்கு வாக்கு கொடுத்தார். ஆனால் அது காய்க்கலை. ஆனால் அது நல்ல தலைகளை விட்டிருந்தது, நல்ல கிளைகளை எல்லாம் பரப்பி தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது நல்ல பச்சை பசேன்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவர் சொன்ன அந்த நாட்கள் கடந்து போனது, நான் எதிர்பார்த்திருந்த பணம் அதில் கிடைக்கல. இப்போ திரும்ப அந்த வியாபாரி என்னுடைய தெருக்களில் வரும் பொழுது அவரை நான் மறைத்து கேட்டேன், ஐயா 6 மாதத்தில் காய்ச்சிரும்னு சொல்லிங்க, மாதம் 8 ஆயிற்று, 8 தாண்டி மாதம் 9 ஆயிற்று, ஆனால் இன்னும் என்ன செய்யலை, கொய்யா காய்க்கலை அப்படின்னு ஒன்று. அவர் என்கிட்ட கேட்டார், கொப்பை உடச்சி விட்டீங்களா அப்படின்னார். எப்படி கொப்பை உடச்சி விட்டீங்களா அப்படின்னார். இல்லை, மரம் எப்படி இருக்குன்னாரு. மரம் நல்லா தலைன்னு சூப்பராக இருக்குதுயா அப்படி நல்லா வளர்ந்து என் ஹைட்டுக்கு மேலே நல்லா ஜம்முன்னு வளர்ந்துருக்கு அப்படின்னு. அப்போ கொப்பை உடச்சி விட்டீங்களான்னாரு. கொப்பை உடச்சி விடலை அப்படின்னா. அப்போ அவர் சொன்னார், முதல்ல போய் என்ன செய்யுங்க, அந்த கொப்பையெல்லாம் உடைத்து அப்புறப்படுத்துங்கள், சில மாதத்துக்குள்ளாகவே நீங்கள் விரும்புகிற நல்ல கனிகளை நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னார். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? தூக்கம் வர்றவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அந்த கொப்பை உடைத்து அகற்றி போடுங்கள், நீங்கள் விரும்புகிற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த கனியை சில மாதத்துக்குள்ளாகவே நீங்கள் சுவைப்பீர்கள், நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நேரம் வந்தேன். அதை உடைக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அது எப்படி இருக்கு, ஏன்னா நாங்கள் புதுசாக 2023 தான் அந்த வீட்டை கட்டணும். கேம்பஸ் பெருசாக இருக்குது, வீடு சின்னதாக இருக்குது, சுற்றி காம்பவுண்ட் முழுவதும் ஓப்பனாக இருக்கிறதுனால சுற்றி மரம் செடிகளை வச்சுட்டேன். இப்போ அதில் இந்த கொய்யா மரம் தான் வேகமாக என்ன செஞ்சுருக்கு, வளர்ந்து தளன்னு இருக்குது. அதுக்கு கீழே தான் நான் சேரை போட்டு பைபிள் தியானம் பண்ணுறேன், அதுக்கு கீழே தான் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணுறேன். இப்போ அது உடைச்சாதான் கனி கிடைக்கும். இப்போ உடைக்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது. ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தை என் காதுகளிலே ரிங்காரம் விட்டு கொண்டிருக்கிறது. என்ன, உடைச்சா கனி கிடைக்கும். கிளையை உடைத்து அப்புறப்படுத்தினால் சுவையான கனியை நீ உண்பாய். இப்போ மனசை கொஞ்சம் தைரியப்படுத்திட்டு டக்குன்னு என்ன செஞ்சேன், ஒரு கவக்கம்பை எடுத்து அம்புட்டு கொப்பையை இழுத்து நுனியெல்லாம் என்ன செஞ்சுட்டேன், இவ்வளோ நீளத்துக்கு உடைச்சி போட்டுட்டேன். என்ன ஆச்சரியம் பாருங்க, 1 மாசத்துக்குள்ள கொத்து கொத்தா கொய்யா காய்ச்சிச்சு. ஒவ்வொரு கொய்யாவும் இம்புட்டு சைஸ்ல இருக்கு. அல்லேலூயா. சரியான டேஸ்ட். நாங்கள் உண்டோம், நாங்கள் குடும்பமாய் உண்டோம், ஜூஸ் போட்டு குடித்தோம், 10க்கு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுத்தோம், சில ஊழியக்காரர்களுக்கு அதை மன உற்சாகத்தோடு கொடுத்தோம். அவங்களும் புசிச்சு, பிரதர் சூப்பராக இருந்துச்சு, நாங்கள் நினைக்கிறோம் இது தாய்லாந்து கொய்யா மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. சில சொன்னாங்க இது ஜப்பானில் உள்ள கொய்யா மாதிரி இருக்கு, இம்போர்ட்டடாக, ஏன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இப்போ 2ஆம் முறை காய்ச்சி கிடக்கு. இப்போ ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அவர் சொன்னார், அந்த கிளைகளை உடைத்து நீங்கள் எப்பொழுது தூக்கி எறிகிறீர்களோ அப்பொழுது அது கனி கிடைக்கும்.